அந்த பகவானி உன்னுடைய ஆலயத்திலே நான் தவறாமல் முறை தவறாமல் நான் சதுராடி வருகின்றேன். நான் குழந்தை இல்லாத மலடியாக இருக்கிறேனே. ஊரிலே உள்ள பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து மலடி மலடி என்றெல்லாம் விரிவாக பேசுகின்றார்கள். மலடி கூட நீங்குவதற்கு ஒரு மதுரைக்கு அழுந்திடக் கூடாதா என்று அம்மையப்பரை வேண்டி அனுதினமாக முறையிட்டார். அதே வருந்தினால் திருந்தும் ஆண்டவனை ஒரு மனதோடு வேண்டினால் நம்முடைய குறைகளை ஆண்டவன் நிறைவேற்றுவார். ஆலயத்தில் வந்து ஆண்டவரை வேண்டக்கூடிய நேரத்திலே ஐம்புலங்களை அடக்கி சித்தத்தை ஒன்றினை பிடித்து எங்களை வேண்ட வேண்டும். ஆமா, அதுதான் பெரியவர்கள் என்ன அழகாக சொல்லியிருக்கார் தெரியும். இல்ல உள்ளத்தில் உள்ளிழங்கே உள்ளுக்குள்ளே சொந்தத்து காட்டி வைத்தார் ஒருவன் இல்லாதவன் தான் இறைவன் ஒருவன் இல்லாதவன் தான் இறைவன் உள்ளத்தில் உள்விலங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டத்தை காட்டிவிட்டால் ஒருவன் யாரும் அந்த இறைவன். இறைவனை வேண்டக்கூடிய நேரத்திலே ஒன்பதோடு வேண்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதுதான் சொல்லுவார்கள், நம்பினார் கெடுவதில்லை நான்கு மலை தீர்ப்பு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். சிவனை நிறைந்தவருக்கு சிறுமந்தலை இல்லை. சிவாயம் என்று சொல்வதற்கு அபாயம் வருவாலும் வந்தது. அது மாதிரி அம்மையப்பர் மனங்களில் சரி சிவகாமி ராசிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு அருள் கொடுத்தார். மாதம் 10 தேய்களே பெற்றால் ஒரு ஆண் குழந்தை. பெற்றெடுத்த ஆண் குழந்தைக்கு கொப்பாடு நீங்கி கொப்பை குடி அறுத்து சேனை ஒட்டி நாளாட்டி சீராட்டி குழந்தைக்கு பெயர் நாமம் சூட்ட வேண்டும். ஆமா, இவருடைய குலம் நட்டுவர் குலம். சரி, நட்டுவர் குலத்தை சேர்ந்து திருகண்ட நட்டுவன் என்ற பெயர் நாமத்தை சொல்லினார்கள். அதுதான் பெரியவர்கள் சொல்லுவார்கள், பெயர் அழகை இன்ப பிடிமுன்பு சாக்கால் ஆளும் கருவில் அமைக்கப்படி இருக்கிறது. பேர் நன்றாக இருக்கிறது. திருகண்ட நட்டுவன் என்ற பெயரை சுட்டி நாளவன் நம் பொழுதை வேதியாக வளர்த்து வரும்போது நாட்கள் சில கழிகிறது. சிவகாமி ராசிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்து கவலை தீரவில்லை. ஏமா அண்ணே, நம்முடைய குலத்திலே எல்லாம் ஆண் குழந்தை பிறந்தால் நாம சந்தோஷம் பண்ணுவோம். ஆமா, ஆண் குழந்தை கிடைச்சாச்சுன்னா சிங்கம் பண்ணும் ஆமா, இப்ப எல்லாம் எதுக்கு வந்திருந்தாலும் பாட்டிதான். பாட்டி இல்லாம எதுவுமே கிடையாது. ஃபுல்லு ஆஃப் குவார்டர். ஆமா ஆமா ஆமா, இதே குழந்தை வந்திருக்குல்ல. ஆமா, பொம்பளை பிள்ளைப்பா. பொம்பளை பிள்ளையா? ஆமா, பொம்பளை பிள்ளையா இருக்கு. ஆம்பளை பிள்ளையா? பெண் குழந்தை ஆண் குழந்தை பரவாயில்ல, பாட்டி வச்சா மட்டும் போதும். ஆமா ஆமா, நல்லதுக்கும் பாட்டிதான் கெட்டதுக்கும் பாட்டிதான். ஆமா, அது இல்லைன்னு ஆளு கூடாது. ஆமா, அந்த மாதிரி சிவகாமி ராசிக்கு ஆண் குழந்தை இருந்து கவலை தீரவில்லை. சரி, பெண் குழந்தை இருக்க வேண்டும் என்று அம்மையப்பர் ஆலயத்தில் வருகிறார். அவருடைய குல தாசி குல பாருங்கள், தாசி குலத்தே பெண் குழந்தை இருந்தால் பெருமை சேர்ப்பாரா. ஆமா, அந்த மாதிரி அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து வருந்தி முறையிட்டாள். பகவானே, நான் இருந்ததே
உன்னுடைய ஆலயத்தில் நான் தவறாமல் முறை தவறாமல் நான் சதுராடி வருகின்றேன். ஆமா, குழந்தை அதாவது எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்திருக்கிறாய், பரவாயில்லை. என்னுடைய பரதநாட்டியத்தை உன்னுடைய ஆலயத்தில் ஆட வேண்டும். ஆனால் எனக்கு இந்த ஒரு பெண் குழந்தை இருந்தால் தானே என்னுடைய தொழிலை செய்வார். உலகத்தில் உள்ள மரபார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சரி அந்த குழந்தை பால் குடி மாறுவதற்கு முன்பாக மறுபடியும் கர்ப்பமாகி குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். உலகத்திலே உள்ள மரபார்கள் எனக்கு ஒரு பெண் குழந்தை கருதல கூடாதா என்று அம்மையப்பரை வருந்தி முறைத்தாள். வருந்தினால் திருத்தம் என்பதற்கு இணங்கி அம்மா அம்மையப்பர் மனமிறங்கி சிவகாமி ராசிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கரு கொடுத்தார். மாதம் 10 மிகுந்ததே பெற்றால் ஒரு பெண் குழந்தை. பெற்ற பெண் பிள்ளைதான் சிவகாமி ராசி குழந்தை பிறந்த உடனே அங்கே உள்ள தாதிகளை பெண்கள் எல்லாம் சிவகாமி வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. சிவகாமி நீ பெற்றிருக்கிற பெண் குழந்தை அழகு அழகு அப்படி ஓர் அழகு. ஆமா, எங்க குலத்திலே கூட இப்படி ஒரு குழந்தை யாருக்குமே அழகோடு பிறந்ததில்லை. நீ குடுத்து வச்சவா இனி இந்த குழந்தையை வைத்து நீ நிறைய காசு சம்பாதிக்கலாம். ஆமா, நாட்டிய தொழில் செய்யறதுக்கு நிறைய காசு வரவில்ல. ஆமா, அப்படி என்று எல்லோரும் பெருமிதம் கொண்டார்கள். சரி, குழந்தையை எடுத்தார்கள், நல்ல நீரை நீராட்டினார்கள். வர்ணமணி தொட்டிலே கிடத்தி அருமையாக தாராட்டுகிறார். சித்திரப்பு சோலையிலே சிந்தித்து தேவலரே முத்து முத்து பொன்மணியே செந்தவன வாய் மலரே ஆரிரடி ஆராரோ ஆரிரடி ஆராரோ ஆரிரடி ஆராரோ பிச்சரையிலே சுமைகின்றே சேதலரே பிச்சரையிலே
ஆமா தூங்கிவிட்டது, அழகாக தூங்கிவிட்டது. என் அருமையாக தாராட்டினார்கள். சரி, பாராட்டி சீராட்டி அந்த குழந்தைக்கு பேர்நாமம் சூட்ட வேண்டும் என்று யாருடைய பொய்யனிடோ ஈஸ்வர